இப்போ நீங்கள் ஆப்போசிட்டில் பார்க்குறது தான் யூனிவர்சிட்டியோட என்ட்ரன்ஸ். ஸோ அந்த போர்டில் போட்டிருக்க மாதிரியே அதோட நேம் பார்த்தீங்கன்னா ஜொஹானஸ் கெப்லர் யூனிவர்சிட்டி. ஷார்ட்டாக சொல்லணுன்னா அது வந்து JKU அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. இதில் வந்து கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா கார் பார்க்கிங் இருக்கும் முன்னாடி, அப்புறம் பின்னாடியும் கார் பார்க்கிங் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து கெப்லர் கார்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு பெரிய ஹால் இருக்குது. ஸோ இதுக்கு பின்னாடி வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு, இது பக்கத்தில் வந்து ஒரு சின்ன கார்டன் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு சின்ன குளம் இருக்குது. ஸோ எல்லாமே இதை சுற்றி தான் இருக்கும். ஸோ இந்த யூனிவர்சிட்டி பற்றி ஃபஸ்ட் வீடியோலேயே போட்டிருப்போம். பார்க்காதவங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பாருங்கள். ஹலோ பஸ், வணக்கம். அவங்க இன்ஜினியர்ஸ் தமிழன் முத்துக்குமார். இன்றைக்கி எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய யூனிவர்சிட்டியில் தான் இருக்கேன். இன்றைக்கி தான் வந்து வின்டர் செமஸ்டரோட ஃபஸ்ட்டு கிளாஸ் ஆரம்பிக்குது. அது மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா கிளாஸஸ்லாம் வந்து நம்ம சூஸ் பண்ணுறது தான். யூரோப்பியன் கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டம் ECTS வச்சு தான். ஸோ நம்ம சூஸ் பண்ணுற பாயிண்ட்ஸை பொறுத்து கோர்சஸ் நடக்கும். லாஸ்ட் செமஸ்டர் ஃபுல்லாகவே வந்து கொரோனான்னு சொல்லி எல்லாம் ஆன்லைனுக்கு ஸ்விட்ச் பண்ணிட்டாங்க. இந்த செமஸ்டர் தான் வந்து ஆன்சைட்டு. அதுவுமே வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. 100 பேத்துக்கு மேலே அந்த கோர்ஸ் இருந்துச்சுன்னா 50 பேர் வந்து ஆன்லைனு, 50 பேர் வந்து கிளாஸில். ஸோ அந்த மாதிரி பிரிச்சுருக்காங்க. இப்போ எனக்கு டைம் பார்த்திங்கன்னா மணி வந்து 3:15 ஆகுது. டெம்பரேச்சர் வந்து 15 டிகிரி, கொஞ்சம் நல்லா வெயிலே அடிக்குது, நீங்களே பார்க்கலாம். இங்கே வந்து கிளாஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூஸ் பண்ணுற கோர்சஸ் தான், டைமிங்க்கு இருக்கும். ஸோ அந்த டைமிங்க்கு போய் நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். நம்ம ஊரில் மாதிரி காலையிலேருந்து ஈவினிங் வரை இருக்காது. அது நிறைய பேத்துக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இங்கே எம்எஸ்லாம் எப்படி இருக்குன்னு. நான் இன்றைக்கி லெக்சர் ரூமும் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன், பார்ப்போம் அந்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே வந்து ஸ்டடி சிஸ்டம் ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டு. பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாக ஸ்லைடு, ப்ரெசன்டேஷன் எல்லாம் அப்படி தான். புக்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது, எல்லாம் லேப்டாப் தான். நம்ம ஊர்லேயுமே நிறையா சேஞ்ச் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன், நல்ல விஷயந்தான். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் போய் பார்ப்போம். ஸோ இந்த யூனிவர்சிட்டியில் உள்ள ஒரு ஸ்டடி சிஸ்டம் பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணுன்னா, இவங்க நடத்துகிற கண்டென்ட்லாம் வந்து கம்மியாக தான் இருக்கும். பட் அசைன்மெண்ட்ஸ் வந்து நிறையா இருக்கும். நம்ம தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே இப்படி தாங்க யூனிவர்சிட்டி சென்டரில் பார்த்திங்கன்னா நிறையா இந்த மாதிரி அழகாக மரங்கள்லாம் இருக்கும், கார்டன்லாம் இருக்கும். நம்ம உட்காந்து படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த என்வரான்மெண்ட்லாம். ஸோ இப்போ என் பின்னாடி பார்க்குறது தான் வந்து சயின்ஸ் பார்க். இது மாதிரி ஒரு 5 சயின்ஸ் பார்க் இருக்குது. ஒவ்வொரு சயின்ஸ் பார்க்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் மாதிரி நிறைய இன்ஸ்டியூட்ஸ் இருக்குங்க. இப்போ நம்ம என் பின்னாடி பார்க்குறது வந்து மெக்கட்ரானிக்ஸ் சயின்ஸ் பார்க்கு. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இங்கே வந்து ஒவ்வொரு சயின்ஸ் பார்க் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சயின்ஸ் பார்க் 1. ஸோ இது வந்து மெக்கட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட். அங்கே மேலே போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா MTன்னு போட்டிருக்கோம். ஸோ இந்த சயின்ஸ் பார்க்லலாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த செமினார் ஹாலு, லெக்சர் ஹாலு, அப்புறம் ப்ரொஃபஸர்ஸ்க்கு வந்து ரூம்ஸு, ஸோ அந்த மாதிரி இருக்கும். முன்னாடி வந்து நிறையா கம்பெனிஸுமே இங்கே வந்து இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து சில கம்பெனியை வந்து லின்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி LITன்னு எங்கள் யூனிவர்சிட்டி பக்கத்தில் இருக்குது. ஸோ அங்கே வந்து மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ வெளியே வந்து இந்த சயின்ஸ் பார்க்லாம் பார்க்க வந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப் மாதிரி இருக்கும். ஸோ லெக்சர் ஹால் முன்னாடி தான் இருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வர கோர்சஸ்லாம் வந்து டைம் டேபிள் வந்து மொபைல்லையும் வரும், வெப் ஆப்லேயும் வரும். அது இல்லாமல் இந்த லெக்சர் ஹாலில் முன்னாடியும் ஒரு ஷீட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து டைமும் எந்த கோர்ஸும் அது போட்டிருப்பாங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம போய் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறது தான் அந்த ஹாலு, HS19. ஸோ இதுவில் தான் கோர்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ நான் பேச முடியாது, பட் உள்ளே போய்ட்டு விஷுவல் மட்டும் காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது தான் எங்கள் யூனிவர்சிட்டியில் உள்ள ஒரு லெக்சர் ஹால். ஸோ இந்த லெக்சர் ஹாலில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ ப்ரொஜெக்டர், ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த கோர்சஸ்க்கு உள்ள மெட்டீரியல் எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட் ஐடியை வச்சு லாகின் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் ப்ரொஃபஸர்கிட்ட டவுட் கேட்கணுன்னா மெயில் பண்ணியும் கேட்கலாம், இல்லை ஆன் கிளாஸ்லேயும் நீங்கள் கேட்கலாம்.
இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு சயின்ஸ் பார்க்கில் உள்ள இன்டீரியர்ஸ். ஸோ இங்கே நிறையா ரூமாக இருக்கும். ஸோ ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே இங்கே தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் ப்ரொஃபஸர் எல்லாம் மீட் பண்ணோன்னா மெயிலில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் மீட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் சயின்ஸ் பார்க் உள்ளே வந்து நிறைய காஃபி மிஷின்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் காயின் போட்டு காஃபி வாங்கி குடிச்சிக்கலாம். ஸோ இப்போ தான் கிளாஸ் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு வரேன். ஸோ இங்கே நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2 ஆப்ஷனுமே இருக்குது, ஆன்லைனும் இருக்குது, ஆஃப்லைனும் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.